இந்த வீடியோல ஒரு பிளவுஸோட பேக் நெக்கோட பேட்டர்ன் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு பேட்டர்ன் பேப்பர்ல ஜஸ்ட் என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். எனக்கு லென்த் பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சஸ், ஷோல்டர் 15 இன்ச்சஸ் தேவை, ஆர்மோல் 16, ஆர்மோல் ரவுண்ட் வந்து 16 இன்ச்சஸ், பஸ்ட், வேஸ்ட் அண்ட் பேக் நெக் மெஷர்மெண்ட் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈவனா ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அந்த பெர்பெண்டிகுலர் ஸ்கேல் வச்சு ஈவனா இருக்க மாதிரி ஒரு லைன் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன மெஷர்மெண்ட் எழுதியிருக்கேன், இங்கே லென்த் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட லென்த் வந்து 13.5, அது கூட 1 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். அந்த 1 இன்ச்சஸ் எதுக்குன்னா 0.5 இன்ச்சஸ் வந்து என்னோட ஷோல்டருக்கும், 0.5 இன்ச்சஸ் என்னோட கீழே ஃபோல்டிங்க்கும். ஸோ அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா என்னோட பேக்கோட மெஷர்மெண்ட். அப்போ நான் 14.5 வந்து நான் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டாக நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 14.5. ஸோ அதே மாதிரியா ஆப்போசிட் சைட்லேயுமே 14.5 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு ஈவனாக 14.5 இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய ஷோல்டரோட மெஷர்மெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஸோ 0 to 1 வந்து என்னோட லென்த்து. ஸோ ஃபஸ்ட் மெஷர்மெண்ட் என்னோட லென்த் மார்க் பண்ணிட்டு அப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். அப்புறம் ஷோல்டர் எனக்கு என்ன அப்படின்னா 15 இன்ச்சஸ் என்னோட ஷோல்டர், அதை 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7.5 இன்ச்சஸ். ஆனால் இதில் என்னோட பேக் நெக் வந்து 8 இன்ச்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட டீப் நெக் தியரி படி நான் 8 இன்ச்சஸ் எடுக்கும் போது, ஸோ இதில் வந்து ஷோல்டர் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கான வீடியோவே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணணுன்ட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தா என்னுடைய ஷோல்டர் வந்து எனக்கு 5.5 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 0 பாயிண்ட்லேருந்து 5.5 இன்ச்சஸில் இந்த பாயிண்ட் வந்து நான் பாயிண்ட் நம்பர் 2. ஸோ 0 to 1லேருந்து 0 to 2 வந்து என்னுடைய ஷோல்டராக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய ஆர்மோட ரவுண்ட், என்னோட ஆர்மோட ரவுண்ட் வந்து 16 இன்ச்சஸ், அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வர ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ். அப்போ 8 இன்ச்சஸ் வந்து என்னுடைய கைக்கு ரெண்டு சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்துனா எனக்கு 16 இன்ச்சஸ் தேவை. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்மளுடைய பஸ்டோட மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான். ஸோ நம்மளோட பஸ்டோட மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் நம்மளுடைய ஆர்மோட ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பட் சரி, ஓகே. ஸோ நம்ம ஆர்மோலோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பஸ்டோட மெஷர்மெண்ட்டை 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான். ஸோ 36 வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 6 கிடச்சிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஷோல்டர் லைன்லேருந்து 6 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஃபோல்டு சைடுலேயும் எனக்கு 5.5 இருக்கான்றது, இந்த மேல் மெஷர்மெண்ட்டு இங்கே இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 to 3 வந்து என்னுடைய ஆர்மோல், நான் இதையும் வரைஞ்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ என்னுடைய பஸ்டோட மெஷர்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஆர்மோல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ஃபோல்டட் சைடோ இல்லை ஃபோல்டட் சைடு இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பனிங் சைடாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த எட்ஜிலேருந்து தான் நம்மளுடைய பஸ்டோட மெஷர்மெண்ட்டை நம்ம மார்க் பண்ணணும். என்னோட பஸ்ட் வந்து 36 இன்ச்சஸ். ஸோ என்னோட பஸ்ட் வந்து 36 இன்ச்சஸ். என்னோட 36 இன்ச்சஸ் நான் 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன், எந்த அலவன்ஸுமே கொடுக்காம. ஸோ எனக்கு வர ஆன்சர் 9 இன்ச்சஸ். அப்போ 9ல் நான் ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறமா 1.5 இன்ச் என்னுடைய சீம் அலவன்ஸையும் கொடுத்துக்கிறேன். 1.5 இன்ச் சீம் அலவன்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட், வேஸ்ட் எனக்கு எவ்வளோன்னா 29 இன்ச்சஸ். ஸோ அந்த 29 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா எனக்கு 7.5 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 7.5 இன்ச்சஸை கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து பேக் டாட்டுக்கு 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய 1.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து பிளாக் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு மேலே 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கும் இதுக்குன்றதுக்கு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 1/2 இன்ச். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா, நம்மளோட நெக்கோட வித்தை நம்ம வரைய போகிறோம். ஸோ ஷோல்டருக்கு எவ்வளோ, நெக்குக்கு எவ்வளோ வித் கொடுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சஸ். நான் இது வந்து எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஷோல்டர் வந்து 2 இன்ச்சஸ் தேவை அப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் நெக்குக்கு ஹாஃபும் ஷோல்டருக்கு இந்த ஸ்லீவ் ஜாயினுக்கு ஹாஃபும் விட்டு நான் 3 இன்ச்சஸாக எடுக்கணும். ஸோ அதனால் எனக்கு 2 தேவை, நான் 3 இன்ச்சஸாக நான் எடுத்து கரெக்டாக 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னோட நெக் வித். ஸோ ரிமைனிங் எனக்கு எவ்வளோ இருக்குது, 2.5 inches இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி உங்களுடைய ப்ரியாரிட்டி தான். 2.5 உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஓகேங்களா. இப்போ என்னுடைய ஷோல்டர் வந்து எனக்கு 3 inches தேவை. என்னுடைய பேக் நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு 8 inches தேவை. ஸோ எப்பயுமே நம்ம ஆன் ஃபோல் சைட்லேருந்து அந்த 2.5 inches இருக்கும். எந்த மெஷர்மெண்ட் நீங்கள் இங்கே எடுக்கிறீங்களோ இந்த மெஷர்மெண்ட்டும் இங்கே மேலே இருக்கிறதும் இங்கே இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி 2.5 inches நான் எடுத்துட்டு ஸோ அதே மாதிரி சேம் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நெக் வித்தில் நீங்கள் என்ன நெக் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். என்ன வேணாலும் உங்களோட விருப்பம் தான். இப்போ எனக்கு நான் டைமண்ட் நெக்லைன் வேணும்னாலும் நான் டைமண்ட் நெக்லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு டைமண்ட் நெக்லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ இந்த 1/2 inch உங்களுக்கு தெரியும் ஃபார் இது வந்து ஷோல்டர் ஜாயினிங். ஸோ இது வந்து உங்கள் கீழே ஃபோல்டிங்க்கு. ஓகேவா. இப்போ இது எல்லா மெஷர்மெண்ட்டையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட ஆமோலோட மெஷர்மெண்ட் நம்ம பார்க்கணும். ஸோ 6 inches உங்களுக்கு இருக்குது. 6 inchஸோட மிட் பாயிண்ட் எது அப்படின்றத பார்த்து அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இப்போ 36, 34 இந்த மாதிரி குரூப்பில் வரீங்க அப்படின்னா 1.5 inches இந்த ஆங்கிள், இந்த கேப் வந்து 1.5 inches எடுத்துக்கோங்க. இல்லை இதுக்கு அபோவாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ 38லேருந்து 40, 42, 44, 45, 48 வரைக்கும் நீங்கள் 2 inches எடுத்துக்கோங்க. இதே இதுக்கு முன்னாடி சைஸாக 32, 30, 28லாம் இருக்கீங்கன்னா 1 or 1.25, 1 to 1.25 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ இப்போ என்னோட மெஷர்மெண்ட் கேட்டகரி படி நான் 1.5 inches நான் எடுத்து இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 1, 2, 3 இந்த எக்ஸு, ஒய், ஜெட் இந்த 3 பாயிண்ட்டுமே நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கர்வில் தான் வரையணுன்றது கிடையாது, ஃப்ரீ ஹேண்டில் கூட வரையலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டாட்டர் லைன்ஸ் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் டாட்டர் லைன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய ஆமோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 8 inches தேவை. ஸோ 2 கைக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் சேர்த்து 16 தேவை. ஆனால் ஒரு சைடுக்கு எனக்கு 8 inches தேவை. ஸோ இப்போ இந்த 8 inches நான் இருக்கான்றதை செக் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இப்போ இந்த ஷோல்டருக்கு அரேஞ்ச் நான் விட்டுட்டேன். இந்த ஷோல்டர் அரேஞ்ச் விட்டுட்டு அதுக்கப்புறத்துலேருந்து இது வந்து கட்டிங் லைன் இங்கே நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஸ்டிச்சிங் லைன் 1/2 inch கழிச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச்சிங்க்கு அரேஞ்ச் போயிடும். ஸோ அப்போ அந்த 1/2 inch அந்த ஸ்டிச்சிங் லைன்லேருந்து நம்மளுக்கு 8 inches எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தா எனக்கு 1/2 inch 8.5 ஒரு 1 point எக்ஸ்ட்ரா இருக்குது. 8.6 இருக்குது. கிட்டத்தட்ட 0.6 எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த லைனை மேலே ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னா ஸோ இப்போ இப்போ 6 இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு half inches நீங்கள் மேலே இந்த லைனை வந்து 1/2 inches மேலே போட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ஆமோல் பார்ட்டுக்கு ஸோ 1/2 inches மேலே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஆனால் மிட் பாயிண்ட் வச்சு அங்கே ஒரு மார்க்கிங் பண்ணி சும்மா உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 9 inchஸையும் நீங்கள் மேலே மார்க் பண்ணிக்கணும். உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்டையும் அப்படியே மேலேயே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே 1.5 இங்கே வருதா. இப்போ இந்த 1.5க்கு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் வந்து ப்ரௌன் லைனில் தான் போடுவேன். எது கன்ஃபார்மாக என்னோடய ஆமோல் வருதோ அப்போ தான் நான் வந்து என்னோடய பிளாக் பென்னை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நான் டாட்டட் லைன்ஸில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ திருப்பியும் நான் மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். 1/2 inch. ஸோ இப்போ எனக்கு 8 inchesக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. திருப்பி நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக இங்கே வச்சு என்னோடய ஸ்டிச்சிங் லைன்லேருந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 8 இங்கே பாருங்கள், கரெக்டாக 8 inches எனக்கு இருக்குது. ஸோ அப்போ இதுதான் என்னுடைய கரெக்டான ஆமோல் ரவுண்ட். ஸோ அப்போ நான் இப்போ என்னுடைய ஆமோலை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆமோலை எப்போவுமே ரொம்ப பிளான்ட்டாக எடுக்காதீங்க. கொஞ்சம் கர்வ் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் லூஸ் கொடுத்துடுறீங்க 8 இன்ச்சஸ்க்கு பதில் 8.5 இன்ச்சஸ் கொடுத்து நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா ஸ்லீவ் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் ட்ராப் வரும். இந்த 2 இடத்துல உங்களோட பாடியும் உங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற இடத்துல க்ரீசஸ் கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸோ இப்படி நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்து எய்தர் அப் ஆர் டவுன் உங்களுடைய ஆமோல் ஆமோலில் ஸோ எய்தர் அப் ஆர் டவுன் உங்களுடைய ஆமோலோட லைனை ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னோட கரெக்டான மெஷர்மெண்ட். ஸோ என்னுடைய ஆமோலோட ஸோ இப்போ நான் கரெக்டான இருக்கிறதுல என்னோட பிளாக் பெனில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய பேக் நெக் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் கட் பண்ணி எந்த ப்ளவுஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேட்டர்ன் போட போகிறீங்கன்னா ஜென்ரலாக இந்த பேட்டர்னை ட்ரேஸ் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட வீடியோ உங்களுக்கு தேவையா ப்ளீஸ் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோவும் நம்ம போடலாம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.